ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம் சொல்ற பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம போன வாட்டி ரீகேப் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே போன பாடத்துல வந்து எப்படி தேவன் வந்து ஆதாம் ஏவாள சாயல் சொல்லி நம்ம பார்த்தோம். சாயல் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கிடையாது, பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, அது வந்து படைப்பாற்றல், ஆளுகை, தன்மை, நித்திய ஜீவன், அப்புறம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க பாக்குறோம். ஸோ அதே போல நம்ம 7ஆம் நாள்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆதாம் தப்பு 7ஆம் நாள் சொல்லி பார்க்குறோம். இப்போ வரைக்குமே 7ஆம் நாள் தான் போயிட்டு இருக்கு சொல்லி பார்த்தோம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து மீட்கிறதுக்கு யாரை மீட்கிறதுக்கு வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாம மீட்கிறதுக்கு வந்தாரு. ஆதாமுக்கு ஈடுபலி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கொடுத்தாதான் நீதி வந்து சரி கட்டப்படும் சொல்லி பார்க்குறோம். அது மூலமா மக்களுக்கு வந்து ரட்சிப்பு வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மரணத்துல இருந்து விடுதலை. ஓகே. ஸோ அது ஏற்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா பழைய மக்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு நீதி அடையறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இப்போ இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கவங்களுக்கு விசேஷத்த நன்மை வந்து பார்க்குறோம். பரலோக அழைப்பு, ஏன்னா பழைய ஏற்பாடு விசுவாசி வீரர்கள் பூமிக்குரிய அழைப்பு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தேவன் ராஜ்யத்துல வந்து உலக மக்கள் திருப்பி உயிர்த்திலிருந்து சாத்தான் இல்லாத அந்த 1000 ஆண்டு வந்து அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு அப்புறம் கடைசியில சோதிக்கப்படுறது. யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க ஜீவனை பெறுவாங்க, யாரெல்லாம் வந்து சாத்தான் பக்கம் செய்யறாங்களோ அவங்க மரணம் அடைவாங்க சொல்றதுதான் வெளிப்படுத்தல் 20 வந்து முடியுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதான் ஓவரால் தேவனோட திட்டம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னதுன்னா ஆவி ஆத்மா சரீரம் சொல்ற படம். இப்போ பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மரணம்னா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மரணம் சொல்லி போட்டிருக்கு, 2ஆம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மரணம்னா என்ன? உயிர் நம்ம விட்டு போயிடுறது. உயிர் நம்ம விட்டு போறது. ஆமா, இந்த சரீரம் இல்லாம போயிடுறது. சரீரம் மண்ணுக்கு, ஆமா, இந்த மண்ணுக்கு திரும்ப போறதுனால சரீரம் மண்ணுக்கு போயிடுது. சரி, மரணம் அப்போ என்ன நடக்குது? சரீரம் மண்ணுக்கு போயிடுது, அப்புறம் ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு போகுது அப்படின்னு நான் அதை படிச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கு? இந்த இது இப்படிதான் ஆவி ஆத்மா சரீரம். ஆவி ஆத்மா சரீரம். ஆவி தன்னை தேவன் இடத்துல போயிடுது, சரீரம் மண்ணுக்கு போயிடுது. ஆத்மா தான் தெரியல. ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. அது எங்க போகுதுன்னு தெரியல. சரி, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம், ஆவி ஆத்மா சரீரத்துல தான். ஓகே, மோஸ்டா என்ன பார்த்தோம்னா வந்து மரணம் சொல்றது வந்து சீசேஷன் ஆஃப் லைஃப். என்னதுன்னா எப்படி மறிக்கிறாங்கன்னா மூச்சு நின்றது, இல்லைன்னா சரீரத்துல வந்து அது இயங்குறதுக்கான எந்த ஒரு காரியம் இல்லைன்னா வந்து அது நின்றது சொல்லி போகிறோம். ஓகே, அதுதான் அப்படிதான் மரணம் வருது சொல்லி போகிறோம். ஏன்னா அது படி பார்க்கலாம், இது தமிழ்ல வேணா போடுறேன். சரிதா? மரணம் என்பது ஒரு உயிரினத்தை தாங்கி நிற்கும் அனைத்து முக்கிய உடல் செயல்பாடுகளும் மீள முடியாதபடி நின்று போவதாகும். இதுவே வாழ்வின் முடிவை குறிக்கிறது. இதயம், சுவாசம் மற்றும் மூளை செயல்பாடு ஆகியவை நிரந்தரமாக நின்று போவதே இதன் முக்கிய அறிகுறியாகும். உயிரியல் ரீதியாக இது அத்தியாவசியமான உயிர் செயல்முறைகள் நின்று போவதாகும். அதே சமயம் சட்டப்படி இது முழுமையான மூளை செயல்பாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்னதுன்னா legally it is recognized as total brain. ஸோ மரணம்னா வந்து செயல்பாடு வந்து நின்றது. ஓகே, யோசனை சிந்தைகள் எல்லாமே சொல்லு. ஓகே, நின்றது சொல்லி போகிறோம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூளை செயல்பாடு
அதனாலதான் இந்த கடைசி வசன வார்த்தை மட்டும் படிங்க. இது முழுமையான மூளை செயல்பாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மூளை செயல்பாடு எது? ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா வந்து மூளை செயல்பாடு வந்து நின்றது. அதுதான் செயல்பாடு. செயல்பாடுனா என்ன அர்த்தம்? ஆக்டிவிட்டி, அதுக்கான திறன். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப போன் இருக்கு. ஓகே, போன்ல வந்து பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், டெட். ஒன்றும் ஆன் ஆகாது, எதுவுமே ஆன் ஆகாது. அப்போ போன்ல இருக்கிற அந்த டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ பேட்டரி இருக்கு, ஆனா போன்ல வந்து வேற ஏதோ பாட்டு போயிடுச்சு, அப்பனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஆன் ஆகும். ஆனா சரியா யூஸ் பண்ண முடியாது. சிக்னல் கொடுக்கும், இதனால ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சிக்னல் ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரிதான் கை கால் உடஞ்சிச்சுன்னா அதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா மாற்றுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இரும்பு கால் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக்ல கால் வச்சுக்கிறாங்க, கை வச்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்ணிடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மூச்சு காத்தே நின்றுச்சுன்னா திருப்பி அதை கொண்டு வர முடியாது. அந்த மூச்சு காத்து என்னதுன்னா வந்து பேட்டரி மாதிரி. ஓகே, மொபைல் எப்படி பேட்டரி இருக்கோ அந்த மாதிரி மூச்சு காத்து தான் பேட்டரி. ஓகேவா? ஸோ அது திருப்பியும் வந்து ஒரு புதுசா மூச்சு இது கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். ஆனா அது பாடி வந்து ஏத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, வேற ஏதோ போனுடைய பேட்டரி எடுத்துட்டு வந்து இந்த போன்ல மாட்ட முடியாது. ஓகே, நிக்காது. அதுக்கான அதோட பேட்டரி தான் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, மரணம் சொல்றது வந்து மண்ணுக்கு போகுது, மூச்சு காத்து காத்தோட காத்தா போயிடுது. ஆனா என்னதுன்னா இது எல்லாமே பிரெயின் ஆக்டிவிட்டி, அது நின்றது சொல்லி பாக்குறோம். ஓகே, மூளை செயல்பாடு நிக்கிறது சொல்றதா அறிவியல் சொல்ற விஷயம். ஓகே, எல்லாம் இதுல முக்கியமா நீங்க பார்க்கும்போது பிரசங்கி, அதுலயும் பாருங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஓகே, இதான் ஒரு மரணத்துக்கான ஒரு பாயிண்ட். இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்ப எது வந்து உங்களுக்கு வந்து ஸ்நேகம் கொண்டு வரும்? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தவங்களை அன்பு செலுத்துறீங்கன்னா எப்படி அன்பு செலுத்துவீங்க? எப்படி உங்களுக்கு பொறாம பெறுவீங்க? எது மூலமா உங்களுக்கு பொறாம வரும்? நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்க. ஓகே, பாக்குறது. ஆமா, பார்க்கும்போது அது எங்க, அந்த பாக்குற விஷயம் வந்து கண்ணு மூலமா எங்க போகுது? உங்களுக்கு மூளைக்கு போகுது. அது என்ன பண்ணுது? கமெண்ட் கொடுக்குது. ஆமா, யோசிச்சது. அது இவங்க ஃப்ரெண்டு, உங்க குட்டி பொண்ணு வருது சொன்ன உடனே தூக்கி வச்சுக்கிறீங்க, அன்பு காமிக்கிறீங்க. அதே வந்து வேற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா கோவம் இருக்குன்னு சொல்லி வச்சீங்கன்னா பார்த்தவொன்னே கோவம் வரும். கொஞ்சம் விலகி போயிடுவோம். அந்த மாதிரி விலகி போயிடுவோம். அப்புறம்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிருக்கே சொல்ற போது அந்த இதெல்லாமே எங்க ப்ராசஸ் பண்ணுது? மூளையில நடக்குது. மூளையில நடக்குது. ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். ஒரு நாள் மரணம் வர சொல்றது அறிவார்கள். அது அறிகிறதும் எதுல வருது? அறிவு மூளையில தான் வருது. ஆமா, மூளையில தான் வருது. ஓகேவா? ஆனா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்ப மூளையில வந்து யோசிக்க முடியாது. அதுதான் முடியாது. அப்போ மரணம் சொல்றது எங்க பைபிள் சொல்ல வருது? மூளை சம்பந்தப்பட்டது. மூச்சு காத்து நின்றது. இது நின்ன உடனே உங்க கிரியேட்டிவ் ஆக்டிவ் யோசனைகள், அந்த யோசனைகள் என்ன ஆயிடுது? ஓகே, இததான் சயின்ஸும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த சயின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்றது பயாலஜிக்கல் டெத்னா என்னதுன்னா, மூளை வந்து என்ன ஆகுது? டோட்டல் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ். அதனால்தான் நம்ம திருப்பி ஒரு வாட்டி இது பாருங்க. மரணம் என்பது ஒரு உயிரினத்தை தாங்கி நிற்கும் அனைத்து முக்கிய உடல் செயல்பாடுகளும் மீள முடியாதபடி நின்று போவதாகும். இதுவே வாழ்வின் முடிவை குறிக்கிறது. இதயம், சுவாசம் மற்றும் மூளை செயல்பாடு ஆகியவை நிரந்தரமாக நின்று போவதே இதன் முக்கிய அறிகுறி. அப்போ என்னதுன்னா, இதயம், சுவாசம், மூளை செயல்பாடு சொல்ற 3 காரியம் சொல்றாங்க. இதயம் வந்து என்ன பண்ணுது? நம்ம பாடியை வந்து
ரத்த ஓட்டம் கொடுக்குது. அது மூலமா பாடி என்ன ஆகுது? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா. ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா என்ன ஆயிடும்? அழுகிடும். அதானே நேச்சுரல் தானே. ஆமா 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 ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல் அடிக்கும். அதுதான். ஏன்னா ஒரு மாடையோ ஆட்டையோ நீங்க சாவடிச்சிட்டீங்கன்னா, எல்லாம் கோழியா சாவடிச்சிட்டீங்கன்னா ரத்தம் என்ன ஆயிடும்? இதே நின்று ஸ்டாப் ஆயிரும். ஆமா. நின்றுச்சுன்னா ரத்த ஓட்டம் போக முடியாது. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். அப்ப ரத்த ஓட்டம் மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னு பாடியை வந்து ரினியூ பண்ணுது. அதனாலதான் பைபிள் என்ன போட்டிருக்கு? ரத்தத்தில் உயிர் இருக்கு சொல்லி போட்டிருக்கு. ஆமா. புரியுதா? சோ அப்போ இதயம் வந்து எதை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா சரீரத்தை குறிக்குது. மூச்சு காத்து சொல்றது, சுவாசம் சொல்றது வந்து மூச்சை தேவன் கொடுத்த அந்த ஆவியை குறிக்குது. ஆனா மூளை சொல்றது எதை குறிக்குது? ஆத்மாவை குறிக்கிறதா இருக்கு சொல்லி. ஓகே, உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே. சோ இதை வந்து டீப்பா பார்க்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இருதயமாகிய ஆவி அப்படின்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே, நம்ம பார்க்கலாம். அது யோசனைகள், சிந்தைகள் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. வெளியில இருந்து வர்றது உங்களுக்கு தீட்டுப்படாத, இருதயத்துல இருக்கிறதே உங்களுக்கு தீட்டுப்படுத்த சொல்லி சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. கரெக்ட் கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா இருதயத்துல தீட்டுப்படுத்துறது இருக்கு. இருதயம் வந்து அது ஒண்ணும் அது யோசிக்குமா? அது இருதயம் இல்ல இல்ல யோசனை எங்க இருந்து வருது? மூளையில இருந்து வருது சொல்லி. அது என்னன்னா பேச்சுவாக்கில் என்ன சொல்றாங்கன்னா இருதயத்துல இருந்து வருதுன்னா உனக்குள்ள இருக்கிறதுல இருந்து தான், உனக்குள்ள இருக்கிற அந்த யோசனைகள் அதுதான் வந்து உன்னை தீட்டுப்படுத்த சொல்லி சொல்ல வர. ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம அப்படியே ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆவி ஆத்மா சரீரத்தோட பாயிண்ட் பாக்குறீங்க. ஓகேவா? நீங்க என்ன எழுதிக்கோங்க. ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து இன்னொன்னு வசனம் படிக்கலாம். அதே அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிக்கலாம். இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஓகே. என்னதான் வந்து சிங்கமா இருந்தாலும் செத்து போயிடுச்சுன்னா எது பெருசு? நாய் தான் பெருசு. ஓகே, நாய் தான் பெருசு சொல்லி பாக்குறோம். அப்போ மரணத்துல வந்து என்ன ஆகுதா? ஒட்டுமொத்தமா கதை முடிஞ்சது. ஓகே, அவன் என்ன பெரிய ஆளா இருக்கட்டும், அலெக்சாண்டர் தி கிரேட்டா இருக்கட்டும், உலகத்தையே கான்கர் பண்ணிட்டோம், பிடிக்கிட்டோம். ஆனா உயிரோடு இருக்க ஒரு பிச்சைக்காரன் வந்து என்னது எல்லாம் ஏழையா இருக்கிற ஒரு ஆள் வந்து அவன் வாசி சொல்லி போகிறான். ஏன்னா அவனுக்கு செத்து போனவங்களுக்கு என்ன இல்லையா? பூமியில் இனி பங்கு இல்லை. பூமியில் சூரியன் கீழே இருக்கிற அந்த பூமியில வந்து இனி பங்கு இல்லை. மரணம்னா என்னது? மரணம் பூமிக்கு பங்கு இல்லை. எழுதிக்கோங்க. அவன் பேர் அவனுக்கே தெரியாதான். அதான் போட்டிருக்கு. ஆமா, அதுல மறக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மறக்கப்பட்டிருக்கு. மத்தவங்க வேணா சொல்லலாம், ஓ இருந்தாருப்பா, காந்தி இருந்தாருப்பா, சுபாஷ் போஸ் இருந்தாருப்பா சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு அவன் செத்து போயிட்டானா அவனுக்கே தெரியாது. ஏன்னா மூளை ஃபங்க்ஷனாலிட்டியே என்னாச்சு? இருக்காது, நின்றுச்சு. அதான் சொல்றாரு. சரி, ஆனா பைபிள் என்ன பண்ணுதுன்னா இந்த மரணத்தை வந்து ஒரு நித்திரைக்கு ஒப்பா சொல்லுது. நித்திரைன்னா தூக்கம். இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு மரண நிலைக்கு போயிட்டு வரோமா டெய்லியுமே? மரண நிலைக்கு போயிட்டு வரோமா? அது என்னதுன்னா நம்ம தூக்கத்துல, அதுவும் ஆழ்ந்த தூக்கத்துல. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்க. ஓகேவா? 10 மணிக்கு படுக்கிறீங்க, எல்லாம் 11 மணிக்கு படுக்கிறீங்க. காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 6 மணிக்கு. 6 மணி, 5 மணி. ஓகே, அது மாதிரி எந்திரிக்கிறீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நடுவுல வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது
இந்த 7 மணி நேரம் எப்படி போச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தூங்குறீங்க, எந்திக்கிறீங்க, அதுதான். அதான் நடுவுல காலம் என்ன ஆகுது? கடந்து போயிடுது. அது போயிடுது, அது டைம் போயிடுது. சில டைம்ல சீக்கிரமா எந்திரிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படா இப்ப 7 மணி நேரம் தூங்கியிருக்கோம், இவ்வளவு நேரம் டக்குன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு போயிடுச்சு. நம்ம டயர்டா இருப்போம், ஓகேவா? லைட்டா கண்ண மூடுவோம், டப்புன்னு பார்த்தா 2 மணி நேரம் போயிடும். 2 மணி நேரம் ஆயிடும். ஆமா. ஆனா அது முழிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆமா. ஓகேவா? அப்ப என்னதுன்னா டைமையே ஸ்கிப் பண்ணுது. ஓகே, ஒரு ஆள் என்னதுன்னா ஒரு 6 மணி நேரம் முழிச்சிருக்கிறது பதில் ஒரு தூங்குனானா அது என்ன நடந்தது கூட தெரியாது, டக்குனு எல்லாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா பாடியில இருக்கிற ஹார்ட் என்ன ஆகுதுன்னா பம்பிங் ஸ்லோ ஆயிடுது. ஓகே, ரெஸ்ட்ல இருக்கும்போது. அப்புறம் நம்ம பிரெயின் என்ன ஆகுது, முக்கியமா பிரெயின் தூக்கத்துல முக்கியமா பிரெயின் தான் என்ன ஆகுது, ரிஃப்ரெஷ் ஆகுது, ரீசெட் ஆகுது. அதுவும் என்ன பண்ணுது, தூக்கத்துக்கு போயிடுது. ஓகே, அப்ப தூக்கத்துல இருக்கும்போது உங்க பக்கத்துல உங்க குழந்தை வந்ததுன்னா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, யாராவது தப்பு செஞ்ச யாராவது கோவப்படுத்த வந்தாலும் தெரியுமா? தெரியாது. யாராவது கத்தி எடுத்துட்டு வந்தாலும் தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஓகே, அதுதான் மரண நிலை சொல்றது, சயின்ஸ் சொல்றாங்க சொல்லுவோம். சேம் டு டீப் ஸ்லீப். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றோமா அந்த மரண நிலைக்கு போயிட்டு வரோமா. ஓகேவா? நம்மளுக்கு அந்த நடுப்பட்ட 6 மணி நேரத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே என்ன பண்ணாது, தெரியாது. ஓகே, நம்ம ஏன்னா நம்ம கண்கள் மூலமா தான் நம்ம கேட்கிறோம், காதுகள் மூலமா நம்ம கேட்கிறோம், அப்புறம் நாக்கு மூலமா நான் டேஸ்ட் பண்றோம், அப்புறம் கைகள் எல்லாம் வச்சு உணர்றோம். ஓகே, சோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எல்லாமே நின்றதுனால எந்த டேட்டா உள்ள போகாதனால பிரெயின் என்ன ஆயிடுது, தூங்கிடுது. எந்திரிச்சிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி ஆயிடுது. ஆமா, ஏன்னா ரீசெட் ஆகுதுல்ல, எல்லாம் ஃபுல்லா டேட்டா உள்ள போயிட்டே இருக்கு. ஓகே, நீங்க மொபைல்ல வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஹேங் ஆகாது? ஹேங் ஆயிடும். ஆமா. அந்த மாதிரி தான் நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா நீங்க நிறைய ஃபுல்லா இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதனால தான் ஒரு 5 நிமிஷம் தூங்குங்கப்பா, 10 நிமிஷம் தூங்குப்பா சொல்லுவாங்க. தூங்குனாலே என்ன ஆகும்னா பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும். ஆமா, ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே, ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி. ஓகே, சோ அது வேணா படிக்கலாம், யோவான் 11ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறது குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஓகே, சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து லாசரஸ் வந்து பாத்தீங்கன்னா மரிச்சு போயிட்டான். ஓகே, உடம்பு சரியில்லை, மரிச்சிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இன்னும் 2 நாள் வெயிட் பண்றாரு. ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் சீஷர்கள் எல்லாம் தெரியும் என்னதுன்னா லாசரஸ் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கா சொல்லி தெரியும். ஓகேவா? ஆனா வந்து லாசரஸை பார்க்க போல இயேசு கிறிஸ்து 2 நாள் வெயிட் பண்ணிட்டு போறாரு. அது வேணா படிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு லெட்டர் வந்து வருது அங்க இருந்து, இந்த மாதிரி லாசரஸ் இறந்துட்டா சொல்லிட்டு. ஓகே, 9ஆம் வசனம் படிங்க, 9ல இருந்து. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்தானே, அதனால சுகமாயிடும் சொல்லி நினைச்சிருக்காங்க. தூங்க தானே போறான், தூங்கினா எப்படி காலைல எந்த உடனே சரியாயிடும்ல சொல்லிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா இது லிட்டரல் மரணத்தை சொல்றாரு, இந்த நித்திரை சொல்றது. ஓகேவா? மரணத்தை கம்பேர் பண்ணி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நான் போய் அவனை ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு. 13ஆம் வசனம் படிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஓகே, நேச்சுரலா நினைச்சிட்டாங்க சொல்லி போறோம். இதுல இருந்து நம்ம போலாம். இது ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல சொன்னாரா இல்ல பழைய ஏற்பாடுல இருக்கா நித்திரை சொல்லிட்டு, மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு சொல்றது சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கும்ல. பழைய ஏற்பாடுல எங்க இருக்குன்னா சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இச்சகம் பேசி எல்லா உதடுகளையும் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆனா 13:3 சாரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஓகே, அப்ப நித்திரை எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க?
மரணத்துக்கு. ஓகே, மரண நித்திரை சொல்லி ஒன்று இருக்கான். அப்ப அதுவும் மரணமும் என்னதான் நித்திரை சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ரெஸ்ட் இன் பீஸ், தூங்குங்க சொல்லி சொல்றோம். ரெஸ்ட் இன் பீஸ், மரண நித்திரை. அப்போ நீங்க இந்த விஷயத்துல இருந்து நீங்க ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, ஒண்ணு மரணம் சொல்றது என்னதுன்னா நம்ம மூளையோடைய ஆக்டிவிட்டி நின்றது. ஓகேவா? அதே மாதிரிதான் நித்திரை, ஆழ்ந்த ஆழ்ந்த நித்திரையிலையும் நம்மளோட மூளையோட ஆக்டிவிட்டி நின்றது. அதனால பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வசனங்கள் வந்து, ஏன்னா தேவனால் எழுதப்பட்ட வசனங்கள்ல, அதனால நேர்த்தியை என்ன போட்டிருக்குன்னா யோசனைகள், சிந்தைகள், ஓகே, கோவங்கள், விரோதங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பைபிள்ல. ஓகே, ஏன்னா அது பிரைன் ஆக்டிவிட்டி. ஓகேவா? நின்றது. அதே மாதிரி நித்திரை என்ன பண்ணுது, அதே ஒரு கணக்கு தான். ஆழ்ந்த நித்திரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஆக்டிவிட்டி இருக்காது. அதனாலதான் மரணத்தை வந்து நித்திரையோட கம்பேர் பண்றாங்க சொல்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம் பைபிள்ல. ஓகே, தெளிவா? சரி, இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். ஆத்மா பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஆத்மானா என்னது? அவர் பார்த்தது இல்ல. ஆனா இது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அது தெரியுது, அந்த வேர்ட் தெரியுது. அது எப்படி வழங்கிக் கொள்றதுன்னு தெரியல. சரி, ஆத்மாவை சாவடிக்க முடியுமா? சரீரத்துக்கு மரணம் இருக்கு, அது தெரியும். அதுக்கப்புறம் பேர் தெரியாது. ஒருவேளை யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா அது கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆத்மாவை இல்ல, தெரியல. ஓகே, ஆத்மாவை தொட முடியுமா? தொட முடியுமா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆத்மா யாராவது சொன்னாங்கன்னா என்ன சொல்றது, அது எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நீங்க சொன்ன வசனமே கரெக்ட் தான். ஓகே, ஆத்மாவை வந்து சாவடிக்க முடியுமா? பாத்தீங்கன்னா சாவடிக்க முடியும். பாவம் செய்யற ஆத்மா சாகும். படிங்க வேணா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சரி, இப்போ ஆத்மான என்னன்னு சொல்லி நம்ம சில வசனங்கள் மூலமா பார்க்கலாம். இன்னொன்னு வசனம் கூட படிச்சிருங்க. ஓகே, சங்கீதம் 22:29, 22:29. பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஆத்மா அழியாதபடி காக்க கூடாது சொல்லி நம்ம எசேக்கியேல்ல படிக்கிற அதே மாதிரிதான் என்ன பண்றது, ஆத்மா அழியும், அழியாதபடிக்கு காத்துக்கொள்ள முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன கூட படிங்க, அப்போஸ்தலர் 3:23. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். சோ அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. சொல் கேளாதவன் எவனோ அவன் நிர்மூலமாக்கப்படுவான். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோல்னு சொல்லி போட்டுருப்போம். ஓகே, ஆத்மா சொல்லி போட்டுருப்போம். சோ இத எல்லாத்தையும் பத்தி நிர்மூலமாக்கப்படுவான், அழிக்கப்படுவான். ஓகே, சாகும், ஆத்மா சாகும் சொல்றத நம்ம பாக்குறோம். ஓகே, வசனங்கள் வந்து தெளிவா சொல்லுது ஆத்மா சாகும் சொல்லிட்டு. அப்ப ஆத்மானா என்ன? ஒரு சரீரத்தோட ஒட்டி இருக்கிறதா? ஏன்னா சரீரம் செத்து அதுவும் செத்துரும் தானே, இல்லையா? அதான் பாக்கலாம். என்னதுன்னா எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2:34. உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம். அப்ப ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு. ஓகே, ஓகே, ஆத்மாக்கு ரத்தம். ஏழை ஆத்மா, ஆத்மால ஏழை ஆத்மா இருக்கு, பணக்கார ஆத்மா இருக்கு, ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு. ஓகேவா? அப்புறம் 3வது இது யோசுவா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆட்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான். ஓகே ஓகே. என்ன அதுல வந்து 11 தானே? 11 யோசுவா 11 அதுல ஆத்மா வரலையா? அதுல ஏழே அதுல ஆத்மா எல்லாம் இல்ல இன்னொன்னு வசனம் எடுக்கிறேன். ஆ ஆஹ் ஆத்மா புசிக்கிறது சொல்லி ஒரு இடத்துல வரும். அதுதான் தேடுறேன். ஒரே நிமிஷம். இது படிங்க வேணாம். சங்கீதம் 107:18 ஒண்ணு இருக்கு. படிங்க. அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. சகல அவர்கள் ஆத்மா அரோசிக்கிறதுன்னா என்ன? சாப்பிடுது. எத்தனையாவது வசனம் அது? சங்கீதம் 107:18. ஓகே. இது 9 படிங்க. 107:9. அது 8ல இருக்குன்னு. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஓகே. ஆத்மாக்கு என்ன பண்றாரு? தேவன் வந்து சாப்பாடு போடுறாரு. ஓகே. அதுவும் சாப்பிடுது. ஓகே. இதான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆமா. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். சோ அப்ப ஆத்மானா என்னது சொல்லி பார்த்தோம்னா வந்து அதுக்கு தொட முடியுது, ரத்தம் இருக்கு. ஓகே. சாப்பிடுது. ஆமா. இது வரைக்கும் நம்ம மக்கள் மத்தியில கேட்கும்போது ஆத்மானா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது உள்ளுக்குள்ள இருக்கிறது, அது செத்து போனவருக்கு ஆத்மா அலையும், ஆத்மா சாந்தி அடையாது சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா ஆத்மாக்கு ரத்தம் இருக்கு, ஆத்மாக்கு சாப்பாடு சொல்லி சொல்லுது சொல்லி போகிறோம். ஓகே. ஆத்மாவை கொல்ல முடியும். அது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா என்னதுன்னா அந்த நம்ம படிச்சோம்ல 2:34 ஓரங்களில் என்ன இருக்குன்னா ஏழை ஆத்மாக்கள் ரத்தம் வந்து சாவடிச்சிருக்காங்க. ஓகே. சாவடிக்க முடியும் ஆத்மாவை. அப்பனா ஆத்மா என்னது சொல்றதா இப்ப கேள்வி. ஆத்மா என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரசம் சாதம் எப்படி உருவாக்குறது? தக்காளி இதெல்லாம் போட்டு புளி போட்டு கரைச்சி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு சொல்லி போகிறோம். அப்ப அதே மாதிரி எப்படி வந்து இந்த ஆத்மா வந்துச்சு சொல்லி பார்க்கும்போது அது மனுஷனோட கம்பேர் பண்றாங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ அது எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? படிக்கலாம். ஆதியாகமம் தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது எங்க போட்டு? ஆதியாகமம் 2-ம் அதிகாரம் 7-ம் வசனம்.
தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஆஹ் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். என்ன போட்டிருக்கு? 3 விஷயம். மண்ணுல இருந்து எடுக்கிறாரா, உருவாக்கி உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மூச்சு காத்து ஊதுறாரு. ஊதுன உடனே அவன் என்ன ஆயிடுறான்? ஜீவாத்மாவான். ஆத்மா ஆயிடுறான். ஒரு உயிருள்ள மனுஷனா ஆயிடுறான். இப்ப மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கா? ஆமா, இந்த மிருகங்களுக்கு இதை பத்தி சொல்லப்பட்ட மாதிரி இல்லையே. ஓகே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். படிக்கலாம் வேணாம். ஜெனிசஸ் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இத வந்து நம்ம எபிரேய பாஷையில போறோம். எபிரேய வார்த்தையில. ஓகேவா? அங்க ஆத்மாக்கு வார்த்தைங்க பீயிங், நெஃபிஷ் சொல்ற வார்த்தை. ஓகே, புரியுதா நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு? என்ன பண்றேன்? அங்க ஆத்மா சொல்றதுக்கான வார்த்தை லிவிங் பீயிங். ஓகே, இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா என்னதுன்னா சோல். அதுக்கான நெஃபிஷ் அந்த வார்த்தைக்கு நான் போறேன். ஓகேவா? சோல் டெஃபினிஷன் என்னது? சோல் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. ஓகே, ஆத்மா. இத நான் இங்க வர போறேன். சோல் கூகுள் டிரான்ஸ்லேட். ஒரு ஆன்மா, ஆத்மா. ஓகே. சோ இதுக்கு நான் போறோம். போயிட்டு நெஃபிஷ் தான் போட்டேன். நெஃபிஷ் எங்க இருந்தது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனுக்கு சொல்லப்பட்ட விஷயத்துல இருந்து நான் என்ன பண்றேன்னா போறேன். போகும்போது அதுல என்ன போட்டிருக்குன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலயும் இதான் போட்டிருக்கு. இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. 1:20. போங்க. மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் ஜீவ ஜந்துக்கள் சொல்ற இடத்துல, ஜீவ ஜந்துக்கள் சொல்ற இடத்துல, கிரீச்சர்ஸ் சொல்ற இடத்துல ஆத்மா சொல்ற வார்த்தை தான் வந்திருக்கான். அப்ப அதுவும் ஆத்மாவா? அவன் மீன்களுக்கும் ஆத்மாவா? மீன்களும் ஆத்மா. ஓகே. மீண்டும் ஜீவ ஜந்துக்கள். அப்படியே வந்து 24 வாங்க. பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள். மிருகங்களுக்கும் ஆத்மா இருக்கான். ஓகே ஓகே. அப்ப ஆத்மா சொல்றதுன்னா என்னதுன்னா, நம்ம புரிஞ்சபடி நான் என்னதுன்னா, ஒரு சரீரம் இருக்கணும், அதுக்கு ஒரு மூச்சு காத்து இருக்கணும். ஓகே. சரீரம் இருக்கணும், ஒரு மூச்சு காத்து இருக்கணும். சேரமேது என்ன ஆகுதுன்னா, அது உயிர் உள்ள ஒரு ஜீவராசி ஆகுது. அப்ப எந்த ஜீவராசி எல்லாம் வந்து உயிர் இருக்கோ அது எல்லாமே ஆத்மாவும் பைபிள் பொறுத்த ஆத்மா. ஓகே. இது எடுத்துக்கோங்க. புரியுதுல பாயிண்ட்? புரியுது. ஆமா. ஓகேண்ணா. இதே வசனம் அதே மாதிரி 2:19 படிங்க. ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராச்சு. ஜீவ ஜந்துக்கு சொல்லி போட்டுருங்க. அப்ப என்னன்னா, உயிருள்ள பொருட்கள், உயிருள்ள எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆத்மா சொல்ற பேரு வந்து கூட வரும், இருக்கும். ஓகே. ஞாபகம் வச்ச வேண்டியது என்னதுன்னா, வெறும் சரீரம் இருந்ததுன்னா, செத்து போன பணம் இருந்ததுன்னா அது செத்து போன பணம் சொல்லுவோம். காத்துக்கு மூச்சு காத்துக்கு ஆக்சிஜன் சொல்லுவோம், காத்து சொல்லுவோம். ஆனா ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிருள்ள நடமாடுகிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு ஆத்மா சொல்றாங்க பைபிள்ல.
ஆத்மா. அதாவது சரீரம் இருக்கணும், உயிர் இருக்கணும். அது சேர்ந்து ஆத்மா. சரீரம் இருக்கணும், மூச்சு காத்து இருக்கணும். ரெண்டுமே மூச்சு காத்து இருக்கணும். சேர்ந்து இயங்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு ஆத்மா. ஒரு ஆத்மா. ஆமா. செத்து போயிடுச்சுன்னா ஆத்மா அது இல்ல. இல்ல. ஓகேவா? அப்ப பாயிண்ட் என்னதுன்னா ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசி தான் ஆத்மாவா. ஓகே. ஓகே, இதுதான் பைபிள், இதுதான் சயின்ஸ் என்ன சொல்லுது. இல்லைன்னா நம்ம பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாக்குறோம். 9:5 யோசனைகள், சிந்தைகள். ஓகே, ஒரு உயிருள்ள நாய் என்ன பண்ணும், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணும், சாப்பிடணும். ஓகே, செத்து போச்சுன்னா அந்த சிந்தை போயிடுது. ஓகேவா? அப்ப ஆத்மா சொல்றது எப்ப கிரியேட் ஆகுதுன்னா, எப்ப உருவாகுது சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன், உயிருள்ள ஒரு சிங்கம், உயிருள்ள ஒரு நாய், உயிருள்ள ஒரு மீன், ஓகே, உயிருள்ள ஒரு பறவை, உயிருள்ள ஒரு எந்த ஜந்து எதா இருந்தாலும் உயிருள்ளது. ஓகேவா? உயிரற்றது உயிருள்ளது எதுவுமே ஆத்மா. ஆத்மா தான் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க வந்து ஆக்டிவிட்டி உயிருள்ளது, அதை நாம வச்சுக்கணும். ஓகே ஓகே. எழுதிக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஏற்கனவே படிச்சீங்க பாத்தீங்களா, சங்கீதம் 107. ஆமா. 9 அப்புறம் 107 உடனே வசனம் படிச்சீங்க பாத்தீங்களா, அந்த வசனத்தை படிங்க. படிச்சுட்டு அது யார சொல்றாங்க சொல்லி சொல்லுங்க. சங்கீதம் 107:8 படிக்கிறேன். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. யார பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க? மனுஷனை பத்தி தான் பேசுறாங்க. உயிருள்ள ஒரு மனுஷனை பத்தி பேசுறாங்க. ஆமா. ஓகேவா? அவன் செத்து போனானா அவனுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? காடு தேவையில்லை, அவனுக்கு வேண்டாம், கொடுக்க வேண்டியது. ஆமா, தேவையில்லை. அப்ப ஆத்மா சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது என்ன சொல்லணும்னா ஒரு உயிருள்ள ஜீவராசிகள். அது எதர் மனுஷனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம். ஓகே ஓகே. ஆனா உயிர் இருக்கணும். ஏன் உயிர் இருக்கணும்? உயிர் இருந்தாதான் மூளை வேலை செய்யும். நல்லா வேலை செய்யாது. சிந்தனை, யோசனைகள் எதுவுமே வேலை செய்யாது சொல்லி பாக்குறோம். ஆக்டிவிட்டி. ஓகே, நடமாடணும், நடக்கணும், ஓடணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா உயிருள்ள ஒரு ஆள் தான் செய்ய முடியும். எக்ஸாம்பிள், உங்க சபையில எத்தனை ஆத்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆத்மா எனக்கு தெரியாத இந்த வார்த்தையை கேட்டு போயிட்டு சபையில சொல்லும் போது கேட்பாங்க. இந்த ஆத்மா. ஆனா சொல்லுவாங்க அத. ஆனா என்ன பண்ணுவாங்க? ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்கணும்னா, ஆத்மாக்கு உயிர் கண்ணுல பார்க்க முடியுமா சொல்லி கேட்கணும். இல்லப்பா நான் மனுஷனா தான் சொன்னேன், வர மனுஷன் தான். அப்ப நான் ஒரு நாயை கூப்பிட்டு வரட்டுமா சொல்லி கேட்கலாம். ஓகே, அதுவும் ஒரு ஆத்மா தானே. ஓகேவா? சோ சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி இன்னொன்னு கூட படிங்க. எரேமியா 2:34. உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்மாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. ஏழை ஆத்மா. அப்போ யார பத்தி பேசுறாங்க? இது இங்க மனுஷனை பத்தி சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆளை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஏழை ஆத்மாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதனால ரத்தம், ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனை சாவடிச்சா என்ன வரும்? ரத்தம் வரும். ஆமா. அப்போ வசனங்கள் வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குழப்பமே வராது. ஓகே, இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மா போட்டிருக்கு, ஏன் ரத்தம் இருக்குது, இந்த கேள்வி கேட்டா என்ன குழம்பிடுறாங்க. சரியான விஷயம் என்னதுன்னா, ஒரு உயிருள்ள ஆளைதான் ஆத்மா சொல்றாங்க, இல்ல உயிருள்ள ஒரு மிருகத்தை தான் ஆத்மா சொல்றாங்க. ஓகே, அந்த சுற்றுச்சூழலை வச்சுதான் நம்ம மிருகத்தை பத்தி பேசுறாங்களா இல்ல மனுஷனை பத்தி பேசுறாங்களா சொல்லி நம்ம பாக்கணும். ஓகே, பார்த்து ஓகே அப்ப மனுஷன் பத்தி பேசுறாங்கன்னா உயிருள்ள ஒரு மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவனை சாவடிச்சிட்டாங்க போல இருக்கு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தனிப்பட்ட முறையில நான் இந்த வசனத்தை மட்டும் நம்ம வேற யாருக்காவது போய் கேட்டோம்னா, ஐயோ ஆமால ஆத்மா ரத்தம் இருக்கா, ஆத்மா பார்க்க முடியுமா சொல்லி குழம்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது மனுஷன் சொல்லி பாக்குறோம். சரி, அப்ப ஆத்மா எப்ப அழியும்? ஆத்மா உருவாவது பார்த்தோம். எப்ப உருவாகுது? எப்ப வந்து சரீரமும் மூச்சு காத்தும் சேரும்போது. இப்ப வயிற்றுக்குள்ள வந்து சரீரமும் சுவாசமும் சேரும்போது அது உருவாகுது. ஓகேவா?
அது வெளியில வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை என்ன ஆகுது, சிந்திக்க பாக்குது, எல்லாத்தையுமே கண்ணுல பாக்குது, கேக்குது. இதெல்லாமே எங்க ப்ராசஸ் ஆகுது? மூளையில. ஓகே, அங்க ஆத்மா உருவாகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப என்னதுன்னா சிந்தனை, யோசனை, இந்த காரியங்கள் தான் என்னதுன்னா ஒரு மனுஷன் நடமாடுறது பூமியில உயிருள்ள ஒரு ஆளா நடமாடுறதுதான். அவன் செத்து போயிட்டானா அது எதுவுமே இருக்காது சொல்லி பாக்குறோம். இருக்காது. ஆமா. இதான் நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம். அப்போ ஒரு மனுஷன் இறக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மாவும் இறந்துருது சொல்லி பாக்குறோம். இதனால்தான் நம்ம பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க ஆத்மா சொல்றது நீங்க பார்க்கவே மாட்டீங்க, போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, இவ்விதமாய் ஏன்னா செத்து போயிடுச்சு. அது ஆத்மா உயிர் இல்லைன்னா ஆத்மா கிடையாது. அதுதான் ஆத்மாவும் இல்ல. இந்த தெளிவு வந்து பாத்தீங்கன்னா பைபிள் எழுதினவங்களுக்கா இருக்கட்டும், பழைய ஏற்பாடுல இருந்த ஆட்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஆதி திருச்சபையா இருக்கட்டும், ஓகே, அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு தெளிவு இருந்தது, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி நாங்க போன பெரும்பு கோடிதான ஓநாய்க்கள் என்ன பண்ணுவாங்களா, பொய்யை உண்மையும் உண்மையை பொய்யும் சொல்லி மாத்துவாங்களாம். ஓகே, அதனால என்ன ஆகுதான், சாத்தானோட வேலையே கன்ஃபியூஷன், குழப்பறது. அந்த குழப்பத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அசத்தியத்துல கொண்டு போயிட்டு எல்லாரும் வந்து வேற ஒரு சித்தாந்தத்தை வந்து உலக மக்கள் என்ன நம்புறாங்களோ அதே நம்பிக்கையை கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்துவா என்ன சொல்றான்னா ஆத்மா சுத்திட்டு இருக்கு, முஸ்லீம் என்ன சொல்றான்னா ஆத்மா சுத்திட்டு இருக்கு, ஜெயினிசம்ல என்ன சொல்றான்னா ஆத்மா சுத்திட்டு இருக்கு, அது சாந்தி அடையில சொல்றான். அதேதான் கிறிஸ்தவத்திலையும் கொண்டு வந்துட்டாங்க. பைபிள் சொல்லல. சரி, அப்போ இதை வசனம் படிங்க. 7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரே உன் வாலிப பிராயத்திலே நினை. என்ன சொல்றாங்க? 2 தான். தேவன் கொடுத்த மூச்சு சரீரம் மண்ணுக்கு போயிடுது, அதுதான் முடிஞ்சிச்சு. ஆத்மா சொல்லி வந்திருக்காங்க இல்ல, இதுல சொல்ற வார்த்தை வந்திருக்காங்க இல்ல இல்ல இல்ல. ஓகேவா? இப்ப நீங்க இந்த புரிஞ்சுக்கிட்டதை வந்து ஒரு பாயிண்டா எழுதுங்க. சரி, இப்ப நம்ம ஆத்மா பத்தி பார்த்தோம். ஆத்மா வந்து உருவாவது எப்படி உருவாகுது? ஓகே, அது குழந்தையா பிறக்கும் போது உள்ள கர்ப்பம் தெரிக்கும் போது பாத்தீங்கன்னா சரீரம் மூச்சு காத்து சேர்ந்து அது உருவாகும் தான் சிந்தனை யோசனைகள் நம்ம பேசுறதெல்லாம் வயிற்றுலயே கேக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது ஒரு ஆத்மாவா உருவாக்கு. ஆத்மா சொல்றது வேற இல்ல, உயிருள்ள ஒரு ஜீவராசி, ஜீவராசி சொல்றது நம்ம நாம. ஓகேவா? சோ செத்து போயிட்டாங்கன்னா அவனை ஆத்மா சொல்ல முடியும். ஓகே, ஆத்மா செத்து போயிடுது. பாவம் செய்யற ஆத்மா சாகும்னா செத்து போயிடுச்சு, அதுதான் மறிச்சிருச்சு. ஓகேவா? அவன் ஆத்மாவை அழிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதான் நம்ம 3 வசனம் கிட்ட பார்த்தோம், அழியுது சொல்லிட்டு. அது எப்ப அழியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்துல. மரணம் சொல்றது என்னது? இந்த மூளையோட ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுது? நின்றுது. யோசனைகள் சிந்தைகள் எல்லாமே போயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப என்னது? ஆக்டிவிட்டிஸ், நம்ம தான் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நின்றுது சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் மூளைக்கு போல, மூளைக்கு போவதனால என்ன ஆகல? சிந்திக்க முடியல. சிந்திக்க முடியாதனால அவன் மறிச்சிட்டான். மறிச்சிச்சு. நித்திரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரணத்துக்கு ஒப்பா இருக்கு சொல்லி போகிறோம். சிந்தனை யோசனை எதுவுமே பண்ணல சொல்லி போகிறோம். மரணம் வந்து ஒரு நித்திரைக்கு கம்பேர் பண்றாங்க பைபிள்ல சொல்லி பார்ப்போம்.
சரி, இப்போ சரீரம் பத்தி எங்கேயாவது போட்டிருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா யோபுல போட்டிருக்கு சரீரத்தை பத்தி. அது சும்மா லைட்டா பார்க்கலாம். தேவன் எப்படி படைச்சிருக்கா சொல்லிட்டு யோபே சொல்றாரு. யோபு 10ஆம் அதிகாரம் 9-11 9-11. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஓகே, சோ இப்போ யோபு என்ன எதை பத்தி பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. நீர் என்னை பால் போல் வாற்று தயிர் போல் ஆற்றினு சொல்லும்போது என்னதுன்னா அந்த ஸ்கின்ஸ், போன்ஸ், எலும்புகள் அதெல்லாம் வந்து பேசுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, நரம்புகள், தசைகள் எல்லாத்தையும் வச்சு நீங்க உருவாக்குனீங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா, ஆனா அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் களிமண் போல. இப்ப ஆதாம் பாத்தீங்கன்னா களிமண் போல உருவாக்கிருக்கீங்கன்னு சொல்லி போடுறோம். ஆதாம் தப்பு செஞ்சா தேவன் என்ன கொடுத்த சாபமே? மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். ஆமா, அதுதான் நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, படிங்க. ஆமா, என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரலாம். தூளாக போக பண்ணுவீர் சொல்லும்போது எதை சொல்றாரு? சரீரத்தை சொல்றாரு. சரீரத்தை. ஓகே, அப்போ நம்ம ஆதியாமத்துல பார்த்த மரணம் என்னதுன்னா லிட்டரலான மரணம். நான் மறிக்கிறேன். ஓகே, அந்த மரணத்துல என்ன ஆகுது? ஏன் மூச்சு காத்து நின்றுச்சு. மரணத்துல என்ன ஆகுது? என் யோசனைகள், சிந்தைகள், மூல செயல்பாடு எல்லாமே நின்றுச்சு. செயல்பாடு, ஆத்மா சொல்றது ஒண்ணு கிடையாது, ஆக்டிவிட்டியே நின்றுச்சு. அதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ இதுதான் வந்து இங்க என்ன பாக்குறோம், யோபு சொல்றாரு. ஒரு சரீரம் தான் வந்து, பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டு, நம்ம கண்ணுல பாக்குற இந்த உலகத்துல வந்து நடமாடுறதுக்கு தேவையானது சொல்லி பாக்குறோம், சரீரம். சோ அப்போ பூமிக்குரிய சரீரம் இருக்கும்போது அப்போ ஆவிக்குரிய சரீரம் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. ஆவிக்குரிய சரீரம் என்னது சொல்றதை லைட்டா பார்க்கலாம். ஓகேவா, பூமிக்குரிய சரீரம்னா நம்ம பூமியில வந்து வசிக்கிறதுக்கான செயல்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஓகே, அயன், அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம சரீரத்துக்கு போகுது. ஓகேவா, சூரிய வெப்பம் வந்து இதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல வந்து இதாவது எப்படி மிருகத்துக்கு இருக்குதோ அதே மாதிரி மனுஷனுங்களுக்கு நம்ம பூமியில இருந்து வரைகிற தானியங்கள் இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதெல்லாமே உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்தா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதே மாதிரி ஆவிக்குரிய சரீரம் சொல்லி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, பைபிள் சொல்லுது. அது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய உலகத்துல வாழ்றது. ஓகே, அது வேணா படிக்கலாம். உள்ளான மனுஷன் சொல்றது அதுவானே? உள்ளான மனுஷன் எல்லாம் இல்ல, அது கிடையாது. சரி, இதை பத்தி பாக்குறோம். இங்க நம்ம அதுக்குள்ளேயே போகல, நம்ம உள்ளான மனுஷன் எல்லாம் போகல, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, என்னதுன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை எபிரேயர் 1:7 தானே? 1:7. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. என்னதுன்னா தேவதூதர்கள் வந்து அவங்க உலகத்துல அவங்களுடைய இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற வண்ணமாக தேவன் வந்து உருவாக்கி இருக்காரு சொல்லி போறோம். எக்ஸாம்பிள், சூரியன்ல வந்து ஒருத்தவங்க வசிக்கணும்னா அவங்க சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கணும்? அப்படி நெருப்பா இருக்கணும், அக்னியா இருக்கணும். ஆமா ஆமா, அக்னியா. ஓகே, பூமியில வசிக்கிறதுனால நம்மளுக்கு என்னது? மண்ணான சரீரம். ஆமா. ஓகே, சூரியன்ல வசிக்கணும்னா நெருப்பான சரீரம், நெருப்பா இருக்கணும். ஓகே, வேற எங்கயா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் சரீரம். ஓகே, ஆமா. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூமியிலே வந்து பாத்துக்கோங்க, தண்ணியில இருக்கிற மீன்களுக்கு எந்த சரீரம் கொடுத்திருக்காரு தேவனை? மீன்ல தண்ணியில வளர்ற மாதிரி நீந்திர மாதிரி. ஆமா, அது தண்ணிக்குள்ள ஆழத்துல போனாலும் அந்த மூச்சு விட முடியுமா? அதால முடியும். அது கிழிச்சு அந்த மாதிரி. அதுவும் வந்து சுவாசம் எது எடுக்குது? ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் எடுக்குது. ஆமா, எடுக்குது. ஆனா நம்மள மாதிரி காத்துல இருந்து சுவாசிக்கல, அது தண்ணிக்குள்ள சுவாசிக்குது. தண்ணியை கன்வெர்ட் பண்ணி அது ஆக்சிஜன் மட்டும் தனியா பிரிச்சு அது இது பண்ணுது, உயிர் வாழுது. ஓகே, ஆமா. ஓகேவா,
அதே மாதிரிதான் காட் என்ன பண்றாரா, தூதர்களையும் உண்டாக்கி இருக்காராம். அவங்களுக்கு என்ன சரீரம் கொடுத்திருக்காரு? அந்த சரீரம் கொடுத்திருக்காரு. அந்த உலகத்துல அவங்க அவங்க இடத்துல வந்து வாழ்றதுக்கான சரீரம் கொடுத்திருக்காரு. இதுதான் வந்து சரீரங்கள்ல டிஃபரன்ஸ் சொல்லி பாக்குறோம். இதுதான் பவுல் வந்து எங்க பண்றாருன்னா 1:15 வந்து விளக்குறாரு. படிக்கலாம். 1:15 35 இல்ல 39 இருந்து படிங்க. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. புரியுதா சொல்ல வர்றாரு. அப்போ சரீரம் சொல்றது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க ஆவிக்குரிய சரீரம் சொன்ன உடனே நம்ம உள்ள இருக்கிற ஆவி வந்து தனியா போயிட சொல்லி சொல்றதெல்லாம் கிடையாது. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா வெளியில இருக்கிற பாடி, அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அதுதான் பாக்குறோம். இப்ப எப்படி பறவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி என்ன கொடுத்துருக்காரு? பறக்கிற பாடி கொடுத்துருக்காரு. நம்ம பறக்க முடியுமா? இல்லதான் கையாட்டினாலும் பறக்க முடியாது. சோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு பாடியில. அது மாதிரி பூமியில இருக்கிற வசிக்கிற இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு சரீரம் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட சரீரம் இருந்ததுன்னா, ஏன்னா இது எல்லாமே செத்து போனாலும் என்ன ஆகுது? மண்ணுக்கு திரும்பி சொல்லி ஒரு பறவையா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, ஓகே, இல்ல யானையா இருந்தாலும் சரி, ஓகே, மண்ணுக்கு தான் திரும்புது. ஆனா வானத்துக்குரிய மேனிகள் உண்டு சொல்லும் போது அங்க வந்து வேற வேற மேனிகள் இருக்கான், ஏஞ்சல்ஸ் இருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்காரு. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படியே படிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் டிஃபரெண்டா இருக்கான். அது டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. அந்த படைப்பு இதெல்லாம் உயிர் கிடையாது. நட்சத்திரங்களா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இதெல்லாம் உயிர் கிடையாது. ஆனா அதுக்கே டிஃபரன்ஸ் தேவன் வந்து பண்ணிருக்காரு சொல்லி சொல்றாரு. சூரியனுக்கு ஒரு மேனி உண்டு, சந்திரனுக்கு வந்து சரி ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்பியரன்ஸ்ல இது இருக்கு சொல்லி சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது 42ஆம் வசனம் படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? சரீரம். சரீரம் இங்க வந்து எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆவியை பத்தி பேசல, ஆத்மா பத்தி பேசல. என்ன பண்றாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல பழைய வந்து கீபேட் போன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஐபோன் மாத்துறீங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த மாதிரி ஓகே, உள்ள இருக்க சிம் ஒண்ணுதான். போன் அந்த வேலை உள்ள ட்ரெஸ் வேற மாதிரி அந்த மாதிரி மாத்துறாங்களா? அந்த மாதிரிதான் பைபிள்ல சொல்றாங்க. ஓகேவா? ஜென்ம சரீரம் சொல்லும்போது பூமிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம்னா நம்ம பூமியில தான் பிறந்தோம். நம்மளுக்கு என்ன பண்றோம்? ஆவிக்குரிய சரீரத்தை தராராம். எதுக்காக? மாம்சத்தோடயும் ரத்தத்தோடயும் நம்ம பரலோகம் போக முடியாது. அங்க பிரவேசிக்கிறது இல்லை. ஆமா. அப்போ பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்க சரீரமே மாற்றப்படணும். இந்த உள்ளான அந்த உயிரை வந்து என்ன பண்ணுமா? அப்படி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கேத்தாப்ல பரலோகத்துக்கு ஏத்தாப்ல சிம் கார்டை வந்து என்ன பண்றாங்க? ஐபோனுக்கு மாத்துறாங்க. ஆமா. மாத்தி நீங்க கொண்டு போறீங்க. ஓகே, இன்னும் நிறைய ஃபீச்சரோட, ஓகேவா? நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல. அந்த மாதிரி என்னதுன்னா சரீரம் மாற்றப்படுது சொல்லிடுறோம். அதனாலதான் அப்படியே படிங்க. 44ல இருந்தவான 44ல தான். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். புரியுதா? நம்ம எங்க பார்த்தோம் இந்த வசனத்தை? ஆதியாகமம் 2:7. ஆமா, அதுல இருக்கு. ஜீவாத்மாவோட கனெக்ட் பண்றாங்க. புரியுதா? அதோட கனெக்ட் பண்றாங்க. அங்க என்னதுன்னா ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் எப்போ உண்டாச்சா, எப்படி வந்துச்சு சொல்லி காமிக்கும் போது அங்க என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 2:7 பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது,
ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, ஜீவாத்மா. ஜீவாத்மாவான. அதே மாதிரி இங்க என்னதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, ஓகே, அந்த அஸ்திபர போதனை மேல வராங்களோ, அவங்களுக்கு என்ன பண்றதா இந்த சபை அழைப்புல அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்குறாங்களாம் சொல்லி இங்க சொல்றாங்க. சொல்லி பாக்குறோம். அடுத்தபடிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. கரெக்ட் தானே? இப்ப நம்ம எது சரீரத்துல இருக்கிறோம்? ஜென்ம சரீரம், பூமிக்குரிய சரீரம். ஆமா ஆமா. ஆனா எப்ப நம்ம விசுவாசி ஏற்றுக்கொள்றோமோ, அந்த தகுதியான மக்களா வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகையில வந்து காணப்படுறோமோ, அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு மேல் கட்ட போதனையிலேயே நல்லா கட்டப்பட்டு கூலிய பெற மக்களா இருந்தோமா, ஓகே, கூலிய பெற மக்களா இருந்தானா என்ன பண்றாரு? ஆவிக்குரிய சரீரம் தராரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் வரும். ஆமா. ஓகே. அப்புறம் படிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஓகே, வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமா. அடுத்தது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மாற்றப்படுது. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து வானத்துக்குரியவர்னா அப்ப அவரை வந்து முதலாவது விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா மாறுவாங்க? வானத்துக்குரியவர்களா மாறுவாங்க. அவங்க சரீரம் மாற்றப்படுது. முழுக்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? சரீரம். ஓகே, அப்படியே படிங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சாயல் இதுதான் என்னதுன்னா அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் நம்ம மாறுவோம் சொல்லி பிலிப்பியர்ல படிச்சோம் பாத்தீங்களா? ஆமா. ஓகே, அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாய் நம்மளும் மாற்றப்படுவோம். எதுனா நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மகிழ்ச்சி வரும்போது நம்ம அவரோட சரீரத்துக்கு ஒப்பாய் நம்ம மாற்றப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 50ஆம் வசனம் படிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இந்த பூமியில இருக்கிற மனுஷனால நீங்க பரலோகமே போக முடியாது. அதுக்கு என்ன ஆகணுமா? உங்க சரீரம் மாற்றப்படணும். அந்த வானத்துக்கு போனா அவங்க ஸ்பேஸ் ஷூட் எல்லாம் போட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு போறாங்க. தண்ணிக்குள்ள இறங்கணும் என்ன பண்றாங்க? அதுக்குரிய அந்த ஸ்விமிங் ட்ரெஸ் போட்டு சிலிண்டர் வச்சு இறங்குறாங்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அதுல? அந்த காத்து இருக்கிற வரைக்கும், சிலிண்டர்ல இருக்கிற வரைக்கும். முடிஞ்சுச்சுன்னா முடிஞ்சது, அங்கேயே முடிஞ்சது. அதாவது மேல போனாலும் அவ்வளவுதான், அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உடனே ஷிப்புக்குள்ள வந்துடணும், இல்லைன்னா. அப்போ எது வந்து அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட இடம்? பூமி மட்டும்தான். ஓகேவா? அப்போ மாம்சமா ரத்தத்துல என்ன பண்ண முடியாது, நீங்க மேலே போக முடியாது. ஆமா. ஓகே, அப்போ இந்த நீங்க என்ன பண்ணணும்னா 50 மட்டும் படிக்கிறதுனால ஒண்ணும் புரிய போறது கிடையாது. கரெக்ட். என்ன படிக்கிறோம்? எப்படி சரீரத்தை தேவன் வந்து மாத்துறாரு சபைக்கு சொல்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ உயிர்த்தெழுதலின் சரீரம் சொல்லும் போது அது சபைக்கு எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரமா இருக்கு. ஓகே, சரீரத்தையே மாத்துறாரு. இதுதான் வந்து நிறைய இடத்துல டிஃபைன் பண்றாரு. இங்க நம்ம என்னதுன்னா 50ல பட்சமா 51ல பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன், நான் ஒரு இமைப்பொழுதுலே கடைசி எக்கால ஒதுக்கும் போது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஆமா. அப்ப எது மறுரூபமாவது? சரீரம் மறுரூபமாவது சொல்றதை நம்ம பாக்குறோம். சரி, இது எழுதிக்கோ. வேற ஏதாவது கேள்வி இருக்கு அதுல இப்ப பார்த்ததுல? இருக்குன்னா எப்படின்னா, இப்போ அப்போ ஆவி ஆத்மா சரீரம் அந்த மூணும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான். நாம தான் இப்ப பிரிச்சுக்கிட்டோம். அது மூணு வேற வேற போல, மூணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மரணத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெண்டு பாத்துருக்கோம். ஒண்ணு ஆத்மா பார்த்தோம். ஆத்மா வேற எதுவும் இல்ல, நம்ம தான் உயிருள்ள ஒரு மனுஷன் தான், உயிருள்ள ஒரு மிருகம் தான். ஓகே, அது சிந்தை யோசனை செயல்பாடு பண்றது மூலமா நம்ம ஆத்மா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏஞ்சல்ஸ்க்கு ஆத்மா இருக்கா? தூதர்களுக்கு இருக்கு, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. கரெக்ட், சிம்பிள், அதுதான். ஆமா, இதான் பைபிள் சொல்லுது. ஓகேவா? ஆமா, அதனாலதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லி போட்டுருக்கு. ஓகேவா? ஆமா. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆமா, உயிர் இருந்தா அந்த சரீரத்தோட இருந்து ஆத்மா இருக்கு, அதுதான். அது இறந்துச்சு, நம்மளுடைய மூளை செயல்பாடு நின்று போச்சுன்னா ஆத்மாவும் நின்றுச்சு, அதுதான் முடிஞ்சிச்சு. ஆத்மா கிடையாது, அதுதான் இல்ல. நம்ம சிந்திக்கிற ஒரு மனுஷனை தான் என்ன பண்றாங்க ஆத்மா சொல்றாங்க. சிந்திக்கிற ஒரு
உயிருள்ள ஒரு மனுஷன் மிருகம், அதுதான் ஆத்மா சொல்றாங்க. அதுக்கு பசி இருக்கு, சாப்பிடுறோம், அதோட இறந்துட்டு அதோட ரத்தம் படிகிறதுனால அதுக்கு கண்டிப்பா அது அது இறந்துட்டு மனுஷன். அவ்வளவுதான் முடியும். ஆமா, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன தெரிய போகிறோம்னா, ஒரு உயிருள்ள ஒரு பிராணி தான் வந்து ஆத்மா. அது மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும். அது செத்து நம்ம போச்சு. ஒருவேளை நம்ம வானத்துக்குரியவர் கர்த்தருடைய அவரை விசுவாசி அவர் இடத்துல போறோம்னா நமக்கு வேற சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வானத்துக்குரியவர். சோ அவருடையவர்கள்லாம் அவருடைய சரீரத்துக்கு அவரோட சரீரத்துக்கு மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்படுறோம். மாற்றப்பட்டு அந்த உயிருள்ள மூளை செயல்பட்டுதான் இருக்கும். நம்ம கண்ணால பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவ, அவர் கூட நம்ம பேசுவோம். அப்ப நம்ம செயல்பட்டு இருக்கோம். அப்ப ஆத்மா இருக்கிறது உள்ள நம்ம இருந்துதான் இருக்கோம். ஆனா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவனை அழிச்சிட்டாங்கன்னா என்ன இருக்காது, அதுதான் முடிஞ்சிச்சு. ஆத்மா சொல்லி கிடையாது. ஆனா அவன் எந்த சரீரத்துல இருக்கான்? ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கான். நம்ம கண்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்க உலகமே வேற. அவங்க சாத்தான் தூதர்களும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அதனாலதான் காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் வச்சிருக்காரு. தேவன் உருவாக்கி இருக்காரு. அவங்களுக்கு சரீரம் கொடுத்திருக்காரு. ஓகேவா? சரீரத்தை பத்தி பார்த்தோம். சரி, இப்போ நம்ம ஆத்மாவும் பார்த்துட்டோம், சரீரத்தை பத்தி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது இதை பத்தி பார்க்கணும், ஆவியை பத்தி. ஆவி. சோ பார்க்கலாம். வேணா படிங்க, நம்ம அதே வசனம் தான். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். ஓகே, ஆவி சொல்றதுதான் நம்ம பாக்குறது. இப்ப ஆவி வந்து நம்ம வந்து கிரேக், இது வந்து பழைய ஏற்பாடுல எபிரேய பாஷையில நம்ம பார்த்தோம்னா ஆவி. நான் கிளிக் பண்றேன். அது பேர் என்னது? ரூவா. ரூவா ஸ்பிரிட், விண்டு, பிரெத். ஓகே சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஆவி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அதுக்கான வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆவி சொல்றதுக்கு. ஓகே, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிக்கலாம்னா ஐசையா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப அங்க ஆவி வரும். ஓகேவா? ஆமா. இதை நான் கிளிக் பண்றேன். இதுக்கு என்ன சொல்றாங்க? அது ரூவா. அதுக்கு ஒரு ரூவா. நம்ம இங்கே பார்த்தது என்னது? ஆவி. மூச்சு காத்து. அதுக்கு ஒரு ரூவா பிரசங்கி. சோ இது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? அதுக்கும் மூச்சு காத்து, இதுக்கும் மூச்சு காத்து.
அதுக்கும் ஆவி, இதுக்கும் ஆவி. ஆவி ரூவா. இப்ப கர்த்தருடைய மூச்சு காத்து. கர்த்தருடைய மூச்சு காத்து. ஏன்னா இங்க என்ன சுவாசம். ஆமா. தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்ப போகுது. ஆமா. அப்ப மூச்சு காத்து திரும்ப போகுது. அப்படிதான். ஓகேவா? அப்ப என்னதுன்னா பைபிள்ல வந்து இந்த ஆவியை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அந்த சுற்றுச்சூழ்நிலை பத்தி தான் வச்சுதான் படிக்கணும். ஓகேவா? இப்ப இதே வார்த்தை வந்து புதிய ஏற்பாடுல படிக்கலாம், பார்க்கலாம். எங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம்னா சரி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2:10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி வந்து நான் கிளிக் பண்றேன் இங்க. ஓகே, இது கிரேக்கத்துல புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில இந்த கிரேக்கத்துல. அதுக்கு என்னதுன்னா நியூமா. ஓகே, பழைய ஏற்பாடுல வந்து என்னது ரூவா, புதிய ஏற்பாடுல நியூமா. ஓகே, இதே இது நம்ம வந்து அந்த இது படிச்சிருந்தேன். நெஃபிஷ் சொல்றது ஆத்மாக்கு. ஓகே. ஆத்மாக்கு நெஃபிஷ் சொல்லி பார்த்தோம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நாம பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல வந்து பார்த்தோம்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமா. பத்து 28. 10:28 வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு? ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஆத்மா சொல்ற வார்த்தை நம்ம பாக்குறோம். ஓகே, அந்த நரகம் அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் சூக்கி சொல்றது கிரேக்க வார்த்தை. ஓகே, நீங்க என்ன எழுதிக்கோங்கன்னா ஆத்மா சொல்லி போட்டுட்டு பழைய ஏற்பாடு எபிரேயம் சொல்லி போட்டுட்டு அதுல நெஃபிஷ், பழைய ஏற்பாடு எபிரேயம், அதுல வந்து நெஃபிஷ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எபிரேய வார்த்தை NEPHESH நெஃபிஷ். புதிய ஏற்பாட்டுல அதே ஆத்மா கிரேக்கத்துல சொல்லும்போது சூக்கி. ஓகேவா? இதே மாதிரி ஆவி பழைய ஏற்பாடுல ஆவி சொல்றதுக்கு வந்து ரூவா, எபிரேயத்துல ரூவா. புதிய ஏற்பாடுல வந்து நியூமா. ஓகேவா? சோ நம்ம என்ன பாக்குறோம்னா இப்ப உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? பழைய ஏற்பாடு என்ன யூஸ் பண்றாங்க, புதிய ஏற்பாடு யூஸ் பண்றாங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ சரீரத்துக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா சரீரம் சொல்றது எல்லா இடத்துலயும் சரீரம் தான். ஓகே, அதை நீங்க பார்க்கணும் பார்க்கலாம், ஆனா அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லி அவசியம் கிடையாது. ஓகேவா? சரீரம் சொல்லும் போது எல்லாருமே காமனா புரிஞ்சிடும். ஓகே, சரீரம் பாடி சொல்லிட்டு கன்ஃபியூஷன் என்னதுன்னா ஆவியா ஆத்மாவா, ஆத்மாவா ஆவியா, இதுலதான் கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம கிளியர் பண்ணுவோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூமா சொல்ற வார்த்தையா இருக்கட்டும், இல்லைன்னா ரூவா சொல்ற வார்த்தையா இருக்கட்டும், இதை வந்து நீங்க சுற்றுச்சூழ்நிலை வச்சுதான் நீங்க படிக்க முடியும். ஓகே, அந்த சுற்றுச்சூழ்நிலையில
எதை பத்தி பேசுறாங்க? அது மூச்சு காத்தை பத்தி பேசுறாங்களா, இல்ல தேவனோட ஆவியை பத்தி பேசுறாங்களா, இல்ல மனுஷனுடைய ஆவியை பத்தி, மனுஷனோட சிந்தை பத்தி பேசுறாங்களா சொல்றது அது சுற்றுச்சூழலை வச்சுதான் படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இது மட்டும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா படிக்கணும். மற்றபடி இந்த நியூமாவா இருக்கட்டும், சாரி நியூமா கிடையாது, இந்த நெஃபிஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சுக்கியா இருக்கட்டும், இது ரெண்டுமே என்னது, நீ எங்க படிச்சாலும் ஒரே மீனிங் தான். ஆத்மானா அந்த இதுதான், உயிருள்ள ஒரு மனுஷன், உயிருள்ள மனுஷன், உயிருள்ள ஒரு ஆளு. ஏன்னா பைபிள்ல ஃபுல்லா மனுஷனை பத்தி பேசுறதுனால உயிருள்ள மனுஷன், உயிருள்ள மனுஷன், மனுஷன் 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 தான் இருக்கும். உயிருள்ள மனுஷன். ஓகே, நிஃபிஷ். ஆனா நிஃபிஷா இருக்கட்டும், இந்த சூக்கியா இருக்கட்டும், ஆனா இந்த ரூவாவும் நியூமாவும் ஆவி பத்தி பேசும்போது சுற்றுச்சூழலை வச்சுதான் நீங்க படிக்கணும். ஓகேவா? தேவனோட ஆவிக்கும் வந்து அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய சிந்தைக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவிற்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதே நேரத்துல மூச்சு காத்துக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் வெறும் காற்றுக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஒரே வார்த்தை டிஃபரெண்ட் இடத்துல வருது சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, மனுஷனோட விஷயம் மூச்சு காத்து பத்தி நம்ம வேற எங்கெல்லாம் போட்டிருக்கு சொல்லி பார்க்கலாம். இந்த கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. பாத்துட்டு அப்புறம் மூச்சு காத்து என்னன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. போதும். அடுத்து நம்ம படிக்கலாம். ஆனா வந்து இதுல என்ன புரியுது, மனுஷனும் மிருகமும் வேற வேற கிடையாது, சிந்திக்கிறது இல்லை மற்ற எல்லா இடத்துலயும் அந்த சரீரம் சுவாசிக்கிறது. ஓகே, என்னதுன்னா இங்க சாலமன் எழுதிருக்காரு, என்ன எழுதுறாருன்னா, மனுஷனுக்கு என்னதான் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான பிரைன் இருந்தாலும், சிந்தனை தேவ சாயல் ஆகிய இந்த பிரைன் இருந்தாலும், ஏகப்பட்டது படைக்கிறேன் உருவாக்குறேன் இருந்தாலும், மரணம் சொல்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, மிருகம் சாவற மாதிரிதான் நானும் சாவறேன். ஓகே, எல்லாத்துக்கும் சுவாசம் ஒன்றே. ஆமா, அதுக்கும் சுவாசம் ஆக்சிஜன் தான் சுவாசிக்குது, நானும் என்ன பண்றேன், ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறேன். வேற டிஃபரெண்ட் எல்லாம் சுவாசிக்கல, இந்த பூமியில இருக்க காத்து தான் நான் சுவாசிக்கிறேன். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். எப்படி ஆதியாமத்துல சொல்லப்பட்ட வசனம் பாத்தீங்களா, சுவாசத்தை கொடுக்குறார் சொல்ற அந்த மாதிரி. ஓகேவா? இங்க அப்படியே படிங்க 20-21. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. சரீரத்தை பத்தி சொல்றாரு. சரி, ஆமா. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அப்ப உண்மையிலேயே அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அது உண்மையிலேயே உயர ஏறுதா இல்ல தாழ இறங்குதா, ஆவி இறங்குது சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே சேமா தான் இருக்கு சொல்லி சொல்ல வர்றாரு சொல்லி போகிறோம். ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை படிக்கும்போது அப்போ மனுஷனோட ஆவி வந்து பரலோகம் போகுது, அப்புறம் மிருகத்தோட ஆவி கீழே இறங்குது, பூமிக்கு இறங்குது சொல்லி சொல்றாங்க. அது எங்க அந்த மாதிரி இருக்கா? அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி கிடையாது சொல்றாரு. அது அது யாருக்கு தெரியும்? அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. யாருக்கு தெரியும்னா அப்படிலாம் கிடையாதுப்பா சொல்றாரு. ஓகே, இப்ப சும்மா கிண்டல் பண்றது சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீனா அம்பானியோட பையனா, யாருக்கு தெரியும்? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணா. அப்படி கிடையாது, நீ அம்பானி பையனே கிடையாது. ஓகே, சோ அந்த மாதிரிதான் இங்க இவர் என்ன பண்றாருன்னா கேக்குறாரு, who knows. ஓகே, தேவன் தந்த சுவாசம் அவ்வளவுதான். அது நம்ம உயிரை விட்டு போகுது, சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகுது. ஓகே, தேவன் சாபத்தின்படி சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? அப்ப சுவாசம் சொல்றது என்னதுன்னா, இந்த மூச்சு காத்து எல்லா ஜீவராசிகளும் மூச்சு காத்து சுவாசிக்குது. இத வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே அப்ப சுவாசம் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு என்டிட்டி. இப்ப ஆத்மா சொல்றது நம்ம உயிருள்ள ஒரு மனுஷன்னா, அப்ப சுவாசத்துலதான் தேவன் ஏதோ வச்சிருக்காரு சொல்லி நினைக்கிறாங்க.
ஆனா ஓகே. சுவாசம் சொல்றது மூச்சு காத்து, ஆக்சிஜன். மிருகத்துக்கு மூச்சு ஆக்சிஜன் காத்து இருக்கா? இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கா? அதுக்கு இல்ல, டிஃபரெண்டா இல்ல. இருக்கா? இது எல்லாம் கிடையாது. ஒண்ணுதான். ஓகே. ஆமா. அதுல ஏதோ டிஃபரன்ஸே கிடையாது. எதுல வந்து தேவன் வந்து நம்மளோட யோசனைகளை, சிந்தைகளை வச்சிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில தான். மூளையில. ஓகே. தேவன் வந்து என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள உண்டாக்குறாரு. ம். உண்டாக்கும்போது நம்மளுக்கும் மிருகத்துக்கும் டிஃபரன்ஸ் எதுல வருது? அந்த சிந்தனை தான். மூளையில சிந்திக்கிறது. கரெக்ட். ஓகே, எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஐபோனுக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு போனுக்கும் டிஃபரன்ஸ்ல என்ன இருக்கு? அதோட கேப்பபிலிட்டி, உள்ள இருக்க ப்ராசஸிங். ப்ராசஸிங். ஆமா, ஆமா. அதுலதான் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு ஒரு என்னது மிருக ஜீவனா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த சரீரத்துல இருக்கிற இந்த மூளை தான். ஆமா. ஓகே. இந்த சரீரத்தை இயங்க வைக்கிறது தான் என்ன பண்ணுது? ஒரு மூச்சு காத்து தேவை. ஆமா, அந்த மூச்சு காத்து கொடுத்த உடனே தான் அது இயங்குது. எப்படி வந்து ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேன் சொல்றது ஒரு பொருள். ஓகேவா? ஆமா. அது நீங்க என்ன பண்றீங்க? இரும்ப வச்சு, அடிச்சு, உடைச்சு, எல்லாம் செஞ்சு, உள்ள காய் எல்லாம் உண்டாக்கி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அது அப்படியே ஓடுமா? ஓடாது. கரண்ட் கொடுக்கும். அது வந்து ஓடுறது சொல்றதா அதோட வேலை. அது வேலை என்னது? சுத்தணும். ஓகே. அது சுத்துறதுக்கு வந்து எது தேவைப்படுது? கரண்ட் தேவைப்படுது. அப்ப கரண்ட் கொடுத்த உடனே ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது? அதோட வேலையை செய்யுது. வேலையை செய்யுது. அந்த வேலை தான் என்னதுன்னா அந்த இதான் செய்கை. ஓகேவா? ஆக்டிவிட்டி. ஓகே. இப்ப மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபேன், அதனால நீங்க அது ஆத்மா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கிடையாது. சிந்திக்கிற திறன், இல்லைன்னா வந்து யோசிக்கிற திறனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ற ஒரு மனுஷன், உயிருள்ள ஜீவனை பத்தி தான் பேசுறாங்க. அதனாலதான் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஆத்மா வரும்போது ஜீவராசி சொல்லி போட்டுருவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு ஃபேனா இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஒரு டிவியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள். அதுக்கான பாடி இருக்கு. அந்த பாடிக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கரண்ட் தேவைப்படுது. கரண்ட் கொடுத்த உடனேதான் உள்ள இருக்க டிவில இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து அதோட வேலையை செய்யுது. ஓகேவா? அப்ப என்னதுன்னா, எப்படி கரண்ட் இருக்கோ அந்த மாதிரி மூச்சு காத்து சொல்றது வந்து என்னதுன்னா, நம்ம பாடிக்கு வந்து ஒரு இயங்க செய்யறதுக்கு ஒரு பார்ட்டா இருக்கு சொல்லி போகிறோம். அது எதை இயங்க பண்ணது சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சரீரத்தை. தேவன் என்ன பண்றாரு? சரீரத்தை எல்லாம் செஞ்சுட்டாரு. எப்படி ஒரு காருக்கு வந்து கார் மட்டும் வச்சிருந்தா ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நீங்க பெட்ரோல் ஊத்தணும். பெட்ரோல் ஊத்துனாதான் என்ன ஆகும்? காரு போகும். எல்லாமே அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஓகேவா? கரெக்ட். ஆமா. சோ அப்போ நம்ம என்ன இங்க நாம பாக்குறோம்னா வந்து அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு தான் என்ன பண்ண தேவைப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா சுவாசம் தேவைப்படுகிறது சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு செயல்படுறதுக்கு சுவாசம் தேவைப்படுது, ஒரு பெட்ரோல் தேவைப்படுது, ஒரு என்னது கரண்ட் தேவைப்படுற மாதிரி, ஒரு பேட்டரி தேவைப்படுது. ஆனா ஏற்கனவே எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாரு? சரீரத்திலே என்ன பண்றாரு? செஞ்சிட்டாரு சொல்லி பார்க்கணும். சரீரத்திலே வந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. எப்படி வந்து ஒரு கார் வந்து அதுல ஏசி எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்களோ, நம்ம சரீரத்திலே என்ன பண்ணிட்டாரு? பயங்கரமான யோசிக்கிறதுக்கான பிரைன் கொடுத்தாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது மனுஷனோட பிரைன் மாதிரி எந்த பிரைனும் கிடையாது, மிருகத்தோட பிரைன். ஓகே. இது வேற ஏதாவது ஆத்மால செட் பண்ணிருக்காங்களா இல்லைன்னா ஆவியில செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்படி பண்ணாங்கன்னா அப்ப ஆத்மா தான் டிஃபரெண்டா இருக்கணும். ஓகேவா? சுவாசம் எல்லாம் ஒன்று. ஆமா. ஓகே. எல்லாத்துக்கும் சுவாசம் ஒன்று. சரீரத்துல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் கூட சொல்றேன். என்ன பார்த்தோம்னா, இந்த சரீரம் அதோட பிரைன் கெப்பாசிட்டி, ஓகே, இந்த அளவு யோசிக்கிற திறமை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சரீரத்துலதான் வந்து கொடுத்திருக்காரு. எப்படி தேவதூதர்களுக்கு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த சரீரத்துல இந்த சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்காரு. ஓகேவா? அவர் கையினால் செய்யப்பட்டு அவருக்கு வந்து மனுஷனுக்கு வந்து இதை கொடுத்தாரு சொல்லி போகிறோம். இது தேவன் வந்து ஒரு ஆவியினாலேயோ ஒரு வேற ஒரு விஷயத்தினாலேயோ தேவன் வந்து பண்ணல சொல்லி பாக்குறோம். எக்ஸாம்பிள், ஒரு அந்நிய பாஷை சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்நிய பாஷை சொல்றது, அந்நிய பாஷைன்னா என்னது? வேற்று மொழி, அந்நியருடைய பாஷை. இப்போ பிரெஞ்சு சொல்றது ஒரு அந்நிய பாஷை. தெலுங்கு சொல்றது நம்ம தமிழருக்கு அந்நிய பாஷை. அது நீங்க படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் அதை படிக்கணும். அந்த 2 மாசம் 3 மாசம் நீங்க வந்து கிளாஸ் போகணும், இல்லைன்னா வந்து அதை புக்கை வச்சு படிக்கணும், அதை எழுதி பார்க்கணும். பார்க்கும்போது என்ன ஆகுது? உங்க மைண்ட் வந்து அது பழகுது.
அத அப்படியே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் ஒரு வாரத்துக்கு வந்து கஷ்டமா இருக்கும். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேது, வாய்க்கு நுழையில சொல்லிட்டு. ஆனா ஆமா. பழக 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 உங்க மைண்ட் ஆகுது ட்ரெயின் ஆகுது. ட்ரெயின் பண்றீங்க அத. ஆமா, ஓகே, ஆமா. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஈஸி ஆகுது. அப்புறம் ஒரு ம். 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பழகிடுறீங்க. நல்லா பேச ஆமா. ஆரம்பிச்சிடுறீங்க. ஈஸியா ஓகேவா? பேசிருவோம். ஆமா, ஆமா. ஒரு அளவு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப ட்ரெயின் பண்றீங்க. இப்போ தேவன் என்ன பண்ணாராம், அந்த பழைய அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல வந்து ஆ. அவருடைய ஆவிய பரிசுத்தாவி குடுக்குறாரு. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க படிக்காம என்ன ஆகுறாங்க, ஒரு மொழிய ஆ. கத்துக்காம என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த அந்நிய பாஷையில பேசுறாங்க. பேசுறாங்க. ஆமா. எதுல பேசுறாங்க? வாயில தான் பேசுறாங்க. பேசுறாங்க. ஓகே. ஆமா. அதாவது சிந்தையில என்ன பண்றாங்க, அந்த இது மூளையில ஆ அது அந்த அது அவங்களுக்கு ஏற்கனவே படிச்ச மாரி என்ன ஆயிடுது, மெமரி இருக்குது. அது ஃப்ளூயா இருக்கு. பேசுறாங்க. அது ஆமா. டக்குன்னு பேசுறாங்க. சொல்லி பார்க்கிறோம். சோ, அப்போ செயல்படுறது, ஆவி வந்து தேவனோட ஆவி வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து குடுத்தாலும், குடு அது எது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எது வந்து பேசுது? சரீரம். மூளை. ஆமா. சரீரத்துல வாய் வழியா பேசுறோம். ஆமா. பேசுறோம். ஓகேவா? அது நம்ம மேனுவலாவும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பண்ணலாம். ஓகேவா? கஷ்டப்பட்டு படிச்சு பண்ணணும். அவங்க அது படிக்காமயே பரிசுத்தாவி என்ன பண்ணுது? டப்புன்னு பண்ணிடுது. பேசுறாங்க. ஆமா. ஓகே. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க? அத வேணா படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ம். ஆம் 1ல இருந்தே படிங்க. 1ல இருந்து 12 வரைக்கும். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எதுக்காக எருசலேம்ல வானத்துல இருக்க எல்லா தேசத்துல இருந்து எருசலேமுக்கு வந்தாங்க? பாத்தீங்கன்னா அது பெந்தெகோஸ்தே வாரம். சாரி பெந்தெகோஸ்தே கிடையாது. அது அந்த பஸ்கா அந்த முடிகிற டைம் பெந்தெகோஸ்தே வர அந்த என்னது பண்டிகைகள் வாரம். ஆமா. ஓகே, ஓகே. 50 வாரம். 50வது வாரம் சொல்லி பார்க்கிறோம். அதனால எல்லாரும் கூடி இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அப்படியே படிங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். தங்கள் தங்கள் பாஷையிலே. நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்? நாங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம், நாங்க கனடால இருந்து வந்திருக்கோம், பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், ஜெர்மனில வந்திருக்கோம். அப்ப அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னடா நம்மளோட மொழியை பேசிட்டு இருக்காங்க இவங்க சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவங்க யாருன்னா கல்லிய மக்களாச்சே, இவங்க படிக்காதவங்க, எங்க போகாதவங்களாச்சு, படிக்காதவங்களாச்சு. இவங்க என்ன நம்ம எல்லாரோடைய பாஷையும் பேசிட்டு இருக்காங்க. படிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமிழ்ந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு, ஏன்னா புரியாதவங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது தெலுங்கு பேசினா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியாது. ஆமா, ஆமா. அதனால கிண்டல் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிரேக் இவங்கள. ஆனா இங்க புரிகிற விஷயம் என்னதுன்னா, தேவனுடைய ஆவி வந்து நம்ம ஆவியோட இன்டராக்ட் பண்ணல. தேவனுடைய பரிசுத்தாவி நம்மளுக்கு ஒரு பரிசுத்தாவி இருக்கு, சரி நம்மளுக்கு ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவியோட இன்டராக்ட் பண்ணதா பாத்தீங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு தேவனுடைய ஆவி என்ன பண்ணுதா, நம்ம மூளையோட இன்டராக்ட் பண்ணுது. ஓகே. மூளை எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கு. ஆமா. அங்க என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷனை கொடுத்துருது. இதான் படிச்சது, இதான் லாங்குவேஜ் சொல்லிட்டு. ஆமா. ஓகே, ஓகே. கொடுத்த உடனே நம்ம என்ன பேசுறோம்? நீங்க 5 வருஷம் ஒரு 6 மாசம் கத்துக்க வேண்டிய லாங்குவேஜ ஒரு நொடியில என்ன பண்ணிடுச்சு?
பேசுறான். ஓகே. ஓகேவா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா ஆவி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி சொல்றது ஒரு விஷயமா இருக்கு. தேவனோட ஆவி கிட்ட இருந்து வருது. அதை பத்தி நம்ம தனியா பார்க்க போறோம். 6வது கிளாஸ்ல பார்க்க போறோம். மற்றபடி மூச்சு காத்து சொல்றது வந்து கம்ப்ளீட்லி மூச்சு, மனுஷனுடைய மூச்சு. ஓகேவா? தேவன் இன்டராக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவியோட இன்டராக்ட் பண்ணல. தேவனோட ஆவியோட இன்டராக்ட் பண்ணல. அது நம்ம சரீரத்தோட தான் இன்டராக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு உயிருள்ள மனுஷன்னா அவன் எங்க இருந்து யோசிக்கிறான், எங்க இருந்து சாப்பிடுறான், எங்க இருந்து சிந்திக்கிறான், எங்க இருந்து இது பண்றான், எல்லாம் மூளை. ஆமா, வருது. இதோடதான் இன்டராக்ட் பண்ணிருக்காரு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இந்த சரீரத்தை மாத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே. இங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஆத்மான்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. சொல்லி ஒண்ணு கிடையாது. சொல்றதா இங்க டிஃபைன் பண்றோம். ஓகே. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே சரீரம் தான். ஓகே. ஆமா. அதனாலதான் மரணம் வந்தபோது மறைச்சு போயிட்டான். அதான் முடிஞ்சிச்சு. சரீரம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க சரீரம் அற்ப போஜ இது என்னது ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு. ஓகே. அந்த சரீரத்தை உயிரோட வச்சுக்கிறது, வச்சுக்காம இருக்கிறது, இதுதான் பாயிண்ட். இத நீங்க வந்து ஆவிக்குரிய சரீரமா இருக்கலாம், மாம்சீக சரீரமா இருக்கலாம். புரியுதா? ஓகே. அதனால தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்யறார் சொல்லும்போது இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார், ஆவியில வாசம் பண்ணல, ஆத்மால வாசம் பண்ணல. ஓகேவா? சரீரத்துல வாசம் பண்ணுகிறார். இத பத்தி தெளிவா நம்ம ஒண்ணும் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆமா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, நான் இப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரம் நல்லா புரிஞ்சுது. அது வேற எதுவும் தனித்தனி பார்ட் எல்லாம் கிடையாது, சரீரம் மட்டும்தான். அந்த உயிருள்ள சரீரத்துக்கு துணையா இருக்கிறது தான் இது. ஆவி, அந்த ஆவி இயங்க செய்யறதுக்கு அது அந்த சரீரமும் என்னுடைய சுவாசம் உயிரோடு இருக்கிறது ஆத்மா தான். அது ரெண்டு தனியா கிடையாது. சரீரம் அது அந்த மூளையில நான் யோசிச்சு பேசுறது சிந்திக்கிறது எல்லாமே என் சரீரத்துல இருக்கிற மூளைங்கிறதுனால அதுலதான் ஆவியானவர் பேசுறது அந்த இன்ஃபர்மேஷனோ இல்ல அதை ரெடி பண்றதோ இங்கே ட்ரெயின் பண்றாரு. அது என்னுடைய சரீர வாய் வழியா நான் பேசுறீங்க. ஓகே. ஆத்மா சொல்றது வந்து என்னதுன்னா ஒரு சிந்திக்கிற, யோசிக்கிற, இல்ல செயல்படுற ஒரு சரீரம் தான் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. மற்றபடி தனிப்பட்ட ஒரு ஆள்லாம் கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஜீவி கிடையாது. நம்ம செத்து போயிட்ட பிறகு ஆத்மா ஒண்ணு சுத்திட்டு இருக்குது, நடமாடுது, அது தனியா யோசிக்குது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே. ஒரு ஆவி வந்து தனியா யோசிக்குது, சிந்திக்குது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் சரீரத்துல உயிரோடு இருந்தா மட்டும் தான் யோசிக்க முடியும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா யோசிக்க முடியாது. ஏன்னா அவன் மூளை இல்ல. ஓகே. சிந்தனைகள், யோசனைகள்லாம் எங்க இருந்து வருது? மூளையில இருந்து வருது. ஓகேவா? இத தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஏங்க வைக்கிறதுக்கு அந்த மூச்சு காத்து அவர் கொடுத்துருக்காரு. சுவாசம் மூச்சு காத்து எப்படி கரண்ட் மாதிரி மூச்சு காத்து கொடுக்குறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம வேலையே நடக்கிறது எல்லாமே நடக்கிறது எல்லாமே இந்த சரீரத்துல நடக்குது. அதனாலதான் செத்து போகும்போது நீ நீ மறிக்கும் போது யோசனை, சிந்தை, உன் பேர் முதற்கொண்டு உனக்கு மறக்கப்பட்டிருக்கு. சூரியன் கீழே உனக்கு பங்கு இல்ல சொல்லும் போது இந்த சரீரம் இருந்தாதான் நீ சூரியன் கீழே பங்கு இருக்க முடியும். ஓகே. இந்த பொருளை எடுத்து வைக்க முடியும், சாப்பாடு சாப்பிட முடியும், ஓகே, அவங்க கிட்ட பேச முடியும், பார்க்க முடியும். செத்து போயிட்ட பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா என்ன பண்ணணும்னா உங்களை ஒரு வேலை என்ன இருக்குன்னா நிறைய வசனம் இருக்கு இந்த குழம்புறதுக்கு. ஓகேவா? ஆமா. என்னதுன்னா ஆத்மா சொல்றதா இருக்கட்டும், இல்ல சரீரமா சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஆவி சொல்றதா இருக்கட்டும், இத பத்தி நீங்க ஜென்ரலா நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல நான் சொல்றது பைபிள்ல. ஓகேவா? பைபிள்ல ஆத்மா, ஆவி, சரீரம் சொல்ற அந்த விஷயத்தை பத்தி பார்த்துட்டு எந்தெந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு, சரியா எனக்கு புரிய மாட்டேங்குது, இப்ப சொன்னதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, எனக்கு சரியா இல்ல சொல்றது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு அப்ப அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த நான் ஃபர்ஸ்ட் கேடுவேன். அப்ப உள்ளான மனுஷன் அப்படிங்கிற வேர்டு வந்தா அப்ப வெளியான மனுஷன் தனியா இருக்குதா அப்படிங்கிறது வந்துச்சு. எங்க இருக்கு? அந்த பழைய மனுஷனை கலந்து போட்டு எபேசியர் வரும். ஆனா எபேசியர் 4:22 எபேசியர் 4:22 அதுல
முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்குடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுல நான் ஃபீல் பண்ணது அதான். இதுக்கு முன்னாடி அப்போ 2 மனுஷன் இருக்கிறாங்க போல. அப்போ உள்ள நம்ம அதை விட்டுட்டு புதிய மனுஷனை தரிசிக்கிறதுக்கு உள்ளான மனுஷன் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல உள்ளான மனுஷன் வரும். நான் அதை பார்த்து சொல்றேன். அது நான் காமிக்கிறேன். அது எங்க இருக்குன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமாண்ணா, இதுதான். புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஓகே, சோ இதுக்கு அர்த்தம் என்ன? ஐ திங்க் நான் நினைக்கிறேன், இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், என்னுடைய மைண்ட்ல தான் அவர் கொடுக்குற அந்த போதனைப்படி கற்று கொடுக்கறதுபடி நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த கொடுக்குற ஆலோசனைப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆமா, கரெக்ட். இப்ப வந்து நீங்க என்னதுன்னா நம்ம ஜென்ம சரீரத்துல இருக்கிறோம். ஆமா ஆமா. அப்ப நம்ம சிந்தை எல்லாம் எதை பத்தின சிந்தையா இருக்கும்? இந்த பூமிக்குரியது. இத பத்தி. ஆமா ஆமா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சிட்டாரு. ஆமா. எங்க கொண்டு போறாரா? பரமலத்துக்கு. அப்ப நம்ம சரீரம் மாற்றப்படணும். எந்த சரீரமா மாற்றப்படணும்? ஆவிக்குரிய சரீரமா மாற்றப்படணும். அப்ப நம்ம சிந்தையை என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய சிந்தையா மாற்றணும். அதான் நான் சொன்னேன். ஏன்னா நீங்க அமெரிக்கா போகணும், இந்தியால இருக்கீங்க, ஆனா குடியுரிமை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படா நான் போறேன், அது ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அப்போ ஆனா அந்த சிந்தை வந்து ஒன்னும் ஜென்ம சுவாபம், ஓகே, பூமிக்குரிய சுவாபத்துல இருந்ததுன்னா அது போக முடியுமா? முடியாது. அதான் இங்க சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. ஜென்ம மனுஷன் இது சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஆவி ஆத்ம சரீரம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளியர் கட் ஆகுது. ஓகே ஓகேவா? ஆமா, இதுல இருந்தா அதனாலதான் இதை நம்ம ஸ்டெப்பா போறோம், அடுக்கடுக்கா போறோம். ஓகே, ஒண்ணுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஓகே. சோ இதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க பார்த்த மாதிரி நீங்க ஃபுல்லா பாருங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப பெரிய பட்டணத்துக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து உண்மையா இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஓகே, அதேதான் உங்களுக்கும். ஓகே, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆக முடியும். ஆமா. ஓகே, எல்லா என்னன்னா எப்படி வந்து ஒரு புடம் வெட்டுறது போல நம்ம என்ன புடம் பண்ணுவோம், சொன்ன உடனே அக்செப்ட் பண்றதுல நம்ம வேலை கிடையாது. ஓகே ஓகே. அது கரெக்டா தீர்மானமா? அப்பனா நான் என்ன பண்றேன், இது மேலதான் நான் அஸ்திபாரம் போடுறேன். இல்லைன்னா நான் போட மாட்டேன். கரெக்ட். ஓகே, அதுதான் நம்ம பாக்கணும். அப்ப நீங்க தைரியமா உங்க முன்னாடி வந்து யாரும் நிக்க கூட முடியாது பேசுறதுக்கு. ஓகே, கேள்வி எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் இருக்கு. கரெக்ட். இதுல வேதத்திலே பைபிள்ல ஆன்சர் இருக்கு. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான தேவன் ஞானத்தை கொடுப்பாரு. அதுதான். சரிப்பா. ஓகே ஓகேண்ணே. சரிங்கண்ணே. நீங்க ப்ரே பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வேத பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆவி ஆத்மா சரீரங்கிறது வந்து ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒருவேளை நாங்கள் அந்த படைப்புகளை வச்சு அந்த டைம்ல நாங்கள் பார்க்கலாம், அதை யோசிக்கும் போது இதெல்லாம் உள்ள வச்சு நீங்க எவ்வளவுக்குள்ள அந்த அனந்த ஞானத்தினால நீங்க படைச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதை வந்து ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு இடங்களும் நீங்க எழுதி கொடுக்கறத நாங்கள் பார்க்கும்போது கூட எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் அந்த மைண்ட்ல அந்த அவ்வளோக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. எங்களுக்குள்ளதான் இருக்கு தகப்பனே, எங்களுடைய இந்த ஜீவராசிகளாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் உங்களுடைய திட்டத்தை வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கு புரிஞ்சு கொள்வதற்கு எப்படி வேறையப்பட்டதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்களோ நாங்கள் இன்னும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்து அந்த பதில்களை கற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு உங்களிடத்துல வருவதற்கு நாங்கள் எங்களை இன்னும் தகுதிப்படுத்துவோம், தயார்படுத்துறதுக்கு நீங்கள் எங்களை ஊக்குவிக்கும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வர இருக்கிற கிளாஸ்களை இன்னும் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பதற்கும் நாங்கள் அதை கேட்டு அன்ற உள்ளத்துல நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு அதன்படி நடக்க கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோ இதோட சேர்த்து நீங்க வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் கூட நீங்க படிக்கலாம். ஓகே, அதுலதான் வந்து ஜென்ம சுவாபம் சொல்ற அந்த இது மானசீக சரீரம், அது அதோட சிந்தை,
ஆவிக்குரிய சிந்தை சொல்ற அந்த சிந்தையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா பார்த்திருக்கேன். ஆமா. அதுல ஒரு வசனம் மட்டும் படிங்க. ஆ. ரோமர் 8. அதுல 9 படிக்கவா? 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க சிந்தனையை பத்தி புரியுதா? ஆமா, கரெக்ட். சிந்தனை. ஓகேவா? அதனாலதான் நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம சரீரத்துல இருக்கிற இதுதான்ப்பா, தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் பேசலாங்க கிடையாது. கரெக்ட். ஆமா. மரணம். சோ என்னதுன்னா நம்ம மாற்றப்படுறோம். எதுல மாற்றப்படுறோம்னா சரீரத்துல தான் மாற்றப்படுறோம். இயேசு கிறிஸ்து வந்து நம்ம சரீரத்தை தான் மாற்றுறாரு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா? அப்ப அதுதான் வந்து சேஞ்ச் பண்ணணும், சிந்தை. ஓகே, சிந்தை எங்க இருக்கு? நம்ம சரீரத்துல இருக்கு. ஆமா, மூளை. ஓகே, சரிப்பா. ஓகே, நீங்க படிங்க. படிக்கிறேன். ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. ஓகே, ஓகேண்ணே. ஆ